நாங்கள் திருச்சியிலேருந்து இங்கே வந்து இங்கே லோக்கல் இருக்கிற பாஸ்டர் வைத்து அவர் ஐயாவை கர்த்தருக்குள் அடக்கம் பண்ணணும். இப்படி தைரியமாக நிற்கிற இந்த அம்மாவுக்கு கர்த்தர் இன்னும் அநேக காரியங்களை செய்வார்கள். இந்த குடும்பத்துக்கு தேவன் அற்புதம் செய்தது போல உங்கள் குடும்பங்களுக்கும் செய்வார். மந்திர பின்னணிகள் இருந்த குடும்பம், மந்திர கட்டுகள் இந்த குடும்பம், பிறந்திலேருந்தே மந்திரம் மோதின குடும்பம், சூனிய மந்திரங்கள் ஐயா சொல்லுவார். ஐயா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் பாருங்க, அந்த டவருக்கு மேலே டவருக்கு மேலே வந்து இருந்துட்டு எங்கிட்ட பேசுதுமா, அவள் ஷீலா என்ன பண்ணிடுவா பார்க்கலாமா அப்படி சொல்லி அவர் சொல்லுவார். இன்றைக்கி தான் இந்த டவரை பார்க்கணும். வீட்டுக்குள்ளேருந்து பார்த்தா வெளியில் வானம் தெரியுது, டவர் தெரியுது. சில நேரங்கள் ஜெபிக்கும்போது அவருக்கு முன்னால் கருப்பாக ஐயாவுக்கு ஜெபிக்கும் பொழுது அவருடைய உடலுக்கு முன்னால் வந்து நின்று எனக்கு விரோதமாக போராடும். அப்போ நான் சொல்லுவேன், ஜூமில் இருக்க பிள்ளைங்கள்ட்டலாம் சொல்ல பயப்படாதீங்க, தைரியமாக ஜெபிகள் என்று சொல்லி. அப்படிப்பட்ட போராட்டத்தில் இருந்த வீடு தான் இது. இன்றைக்கு என் தேவனாய் கர்த்தர் இந்த குடும்பத்தை ரட்சித்து இவர்களையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டபடினால இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து விட்டது. எங்களுக்கு தெரியாது, ஒரு சாமியார் வந்து கலசம் கொடுத்து பழக சொல்லிட்டாரு. அவங்க வந்து இந்த இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணக்குள்ள அந்த கலசம் வந்து அவர் மேலே மோதுது. இந்த இடத்துல உட்காந்து ஜெபிக்க வந்து அந்த கலசம் போதுதுமா, அம்மா என்னாச்சும் வச்சிருக்கீங்களான்னு கேட்டாப்புல. ஆமாண்டா. அப்புறம் அதை எடுத்துக்கொண்ட தண்ணியில் விட்டுட்டோம். இன்றைக்கி ஏசப்பா எங்களை இங்கே கொண்டு வந்து அவரோட தூதர்களை அனுப்பி இந்த வீட்டுக்குள்ளே சுத்தம் பண்ணவும், இந்த வீட்டை ரட்சிப்புகள் நடத்தவும், இந்த குடும்பத்தை ரட்சிப்பு நடத்தவும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறாரு. இந்த சாட்சி கேட்குற நீங்களும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக எப்படிப்பட்ட மந்திர சூனி கட்டுகள் நீங்களே மந்திரவாதிகளாக இருந்தாலும் ஏசப்பா உங்களை ரட்சிக்க சித்தமாக இருக்கிறாரு. கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் தான் பரலோகத்துக்கு போக முடியும் இல்லையாம்மா? ஏசப்பா நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரோட பந்தியில் தினம் ஞானஸ்தானம் எடுக்கணும், எனக்கு அற்புதம் செய்யணும். கண்டிப்பாக ரமணி ஞானஸ்தானம் எடுக்கும். தினம் தினம் நீங்கள் பந்தியில் பங்கு கொள்கிறதுனால இயேசு கிறிஸ்து ரத்தம் உங்களை பாதுகாக்குது. அருமையான ஜெயவிச்சனமே, இந்த அருமையான சாட்சி கேட்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கும் என் தேவனாய் கர்த்தர் பெரிய ஒரு அற்புதத்தை செய்வார். கர்த்தர் தாமே இந்த சாட்சியின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Amen. Amen. Thank you, அம்மா.